ரெடி மேட். எல்லாம் சொல்லுங்கள், ரெடி மேட். ஆமென். பெர்ஃபெக்டாக முடித்து ரெடிமேடாக கொண்டு வர போகிறார். ஆனால் முழிச்சானா ஏவாள் அப்படியே ரெடிமேட் அப்படி கொடுத்தாரா, அந்த ரெடிமேட் கையை தட்டு. ஆமென். அவர் அளவெடுத்து, அவர் சிரத்தை எடுத்து, அவர் பார்த்து பார்த்து உனக்கென்று செஞ்சு ரெடிமேடாக வச்சிருக்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் நீ அமர அமர உன்னை தேடி வரப்போகுது. நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஆவி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா சார்? ஆமாம். அப்போ நீங்கள் மறுபடியும் கிரியையை தான் பேசுகிறீங்களா சார்? இல்லை, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் சார். ஜெபம் பண்ணும்போது ஆவி ஆத்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்ற வார்த்தை இன்னும் அழகாக சொல்கிறேன் சார். ஆவி ஆத்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுது. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் அது செவ்வையாக்கும். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவார். அது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. கோணலானது எல்லாம் செவ்வையாகிட்டு இருக்கு. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன இந்த 2 மாதமும் நீ பாட்டு என் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டே இரு. அடுத்த 5 வருஷம் உன் வாழ்க்கையில் சூப்பராக போயிட்டே இருக்கும். ஆமாம், அடுத்த 10 வருஷம் லைஃப் சூப்பராக பாருங்கள். இந்த தார் ரோடு போட்ட பிறகு அப்படியே 4 வயசு கண்ணுக்கு வெட்டுற தூரம் தெரியும் பாருங்கள். அப்படி தான் அடுத்த 10 வருஷத்துக்கு தேவன் போடட்டும் சார். 10 வருஷத்துக்கு ப்ராப்ளமே இல்லாத லைஃபாக நம்ம லைஃப் மாறட்டும். வியாதியே இல்லாத லைஃபாக நம்ம லைஃப் மாறட்டும். நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃபாக நம்ம லைஃப். கையை தட்டுங்களேன் ஒரு தடவை. ஆமென். ஷாபா பாபா மாமோ. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவ பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இன்னும் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. எல்லாரும் ஒரு தடவை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்த. கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? உம்மை ஆராதிப்பேன். இந்த வருஷத்தின் கடைசியிலே ஓ ரபலபா சந்தரமன மன மன மணி வர 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 வர. ஓ, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாறும் என்பது. என் அன்புக்குரியவர்களே, the crooked road will become straight. The road, which is the road, the soul is the road which connects the spirit and body. இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா கோணலும் சரியாகும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் விளங்கும். எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை தேவன் செவ்வையாக்குகிறார் என்றால், இதுவரை உள்ளான மகிமையாய் இருந்த அந்த மகிமை இனி வெளியரங்கமான மகிமையாய் மாறப்போகிறது. ஷேமே ஹாபா லாபா ரீமா நாஷாந்துராபா லாபதியாங்கோ. அந்த ரங்கத்தில் பார்த்த பிதா உங்கள் வாழ்க்கையை வெளியரங்கமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். So my beloved brother and sister,
ஸோ பாருங்கள், இந்த ஸ்கூலில் உட்காந்துருக்கும்போது படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் என்ன செய்கிறான், இருக்கிறாங்க. உள்ளான மகிமையாக இருக்குது படித்தவனுக்கு. ஆனால் ரிசல்ட் வரும்போது அந்த உள்ளான மகிமை என்ன மகிமையாக மாறுது? வெளியரங்கமான மகிமையாக மாறுகிறது. நான் நம்புகிறேன் இனி வருகிற நாட்களில் நம்முடைய மகிமையெல்லாம் வெளியரங்கமான மகிமையாக மாறும். இப்போ இருக்கிறதோட உங்கள் மகிமையோட அளவு உயர்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்த வருடத்துக்குள்ளே நுழையும் போதே உங்கள் மகிமையின் அளவு உயர்ந்து தான் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் பீப்புளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம தேவனோட நடை பயிலும்போது அந்த ஸ்டாண்டர்ட் பீப்புளிலேருந்து நீங்கள் மட்டும் அடுத்த ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு போயிடுறீங்க. அப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்ட் லெவல் பீப்புளை நீங்கள் சந்திக்கிறீங்க. கைத்தட்டுங்க அவருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் பீப்புளோட வாக் பண்ணுறீங்க. அப்பவும் நீங்கள் தேவனோட வாக் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் பீப்புளை விட்டு அதுக்கடுத்த லெவல் ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகிறீங்க. அதுக்கடுத்த லெவல் ஸ்டாண்டர்ட் பீப்புள்கிட்ட பழகிட்டு இருக்கும்போது அங்கேயும் அந்த ஜனங்களை பார்த்துட்டிங்கன்னா உட்காந்துடுறீங்க. அங்கே இருக்கிற மதிப்புக்குரிய நபர்களை பார்த்து அவர்களை பின்பற்றும் போது அங்கே அமர்ந்து விடுகிறீர்கள். சிலர் கில்காலிலே தங்கினார்கள், சிலர் பெத்தேலிலே தங்கினார்கள், சிலர் எரிக்கோவிலே தங்கினார்கள். ஆனால் எலிசா மட்டும் தன் தலைவனோடு யோர்தான் வரைக்கும் நடந்தான். கையை தட்டோடு ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் வாக்கிங் வித் காட். அது தங்குகிற ஸ்தலம் அல்ல, அது முன்னேறுகிற ஸ்தலம். அது முன்னேறுகிற ஸ்தலம். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் சில ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்கள் அமர்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை அந்த நிலையிலே என்ன செய்கிறது? முடிந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் தேவன் நடக்கும்போது அவரோடு கூட நீங்கள் சேர்ந்து நடந்தால், ஏன்னா தேவன் நடந்துக்கிட்டே இருப்பார். கைத்தட்டுங்க. தேவன் நடந்துக்கிட்டே இருப்பார், நடந்துக்கிட்டே இருப்பார், நடந்துக்கிட்டே இருப்பார். நல்லா 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 அவரோடு நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து சிலவற்றை நீங்கள் விட்டுத்தான் கடந்து செல்ல வேண்டும். நான் நினைச்சேன், எலிசா போனப்ப கூடவே ஒரு 10 பேர் சேர்ந்து போயிருந்தாங்கன்னா 10 பேருமே இப்போ வந்து சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஆனால் அவர்கள் போல, அவன் வந்து திஸ் இஸ் த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா. உடனே எலியா சொன்னான் எலிசாவை பார்த்து, நீ இங்கே இருந்துக்காப்பா, கர்த்தர் என்ன பெத்தேல் வரைக்கும் போக சொல்கிறார். அவன் சொன்னான், நான் உங்களை விடுவதே கிடையாது என்று என் ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் ஆணையிடுறேன்னா, என்னுடைய வாழ்க்கை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து உட்கார்ற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, உங்கள் கூடயே பின்னாடி வர வாழ்க்கை. ஆமாம், காசு பணம் இல்லாமல், முகவரி இல்லாமல், தனிமையில் நாழுகிற நீர் மறக்கலையே. பூர்வ காலத்தில் என் ஜனங்கள் எகிப்திற்கு தங்கும்படிக்கு போனார்கள். எகிப்துக்கு எதுக்கு போனாங்களாம்? தங்குறதுக்கு தான் போனான். ஆனால் என்னவா மாறிட்டான்? அடிமையாயிட்டான். தங்குவது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, தொடர்ந்து நடப்பதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ எதுக்கு சார் சொல்ல வரீங்க? இப்போ உங்களை அவர் தொடர்ந்து நடக்கிறாரு, உங்களை வரீங்களான்னு கூப்பிடுறாரு. அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து வேற இடத்துக்கு ஒன்று போகிறேன்ப்பா, இங்கேயே தங்கிக்கிறியா, வேற அனுபவத்துக்குள்ள வரியா, வேற விதமான உயர்ந்த என்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புறியா, உசிதமான கோதுமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, கண்மலை தேனை நீ ருசி பார்க்க விரும்புகிறாயா, என்னோடு கூட நீ நடப்பாயானால் இவைகளிலும் மேலானவைகளை உனக்கு நான் காட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். Thank you Holy Spirit. ஆசீர்வாதங்களை பார்க்கிறவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள், அவரை பார்க்கிறவர்கள் தொடர்ந்து நடக்கிறார்கள். கில்காலில் இருக்கிறவர்கள்லாம் சொல்கிறான், அவர் பின்னாடி போகிற இன்னைக்கு கர்த்தர் உன் தலைவனை எடுத்துருவார் தெரியுமில்ல, அப்போ டக்கு டக்குன்னு செட்டில் ஆகப்பாரு. அவர் போனதுக்கப்புறம் நீ எங்கே போய் நடு ரோட்டில் நிற்க போகிற? எல்லாம் கில்காலில் செட்டில்டு, சிலர் பெத்தேலில் செட்டில்டு.
சிலர் எரிக்கோவில் செட்டில்டு. அப்போ சொல்கிற இங்கேயாச்சும் இருப்பா, இப்படியே ஒன்றுமில்லாமல் போயிட்டு இந்த எங்கே தான் போய் நிற்க போகிற? தைலத்தின் மதிப்பு தெரிந்தவனுக்கு தலைவனின் மதிப்பு தெரியவில்லை. அடுத்த லெவலுக்கு யோர்தானுக்கு போகிறாரு. யோர்தான், இட் சிக்னிஃபைஸ் இம்மார்டாலிட்டி. யோர்தான் என்பது மரணத்தின் நிழல், மரணத்தின் நிழல். எரிக்கோ என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறதற்கான நிழல். ஜெரிகோ இட்ஸ் a sign of supernatural. Jordan is a sign of immortality. Amen. It is not the sign of immortality, it is a sign of death in fact. அதனால யோர்தானில் வச்சு ஞானஸ்நானம் கொடுக்குறான். அப்படின்னா யோர்தான்னா சாவுன்னு அர்த்தம். உன் மாம்சத்துக்கு இங்கே தான்டா சாகணும். இயேசு யோர்தானுக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. நாங்கம்மான் யோர்தானுக்கு அவனா. யோர்தான்னா என்ன அர்த்தம்னா பழைய வாழ்க்கைக்கு சாகுறோன்னு அர்த்தம். அதான் சாவு ஓடிட்டு இருக்கு. யோர்தான் ஓடலை, சாவு ஓடிட்டு. எலியா வந்தா சாவேர், சாவே ரெண்டா பிரிச்சிட்டாச்சு, டெத்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அவரோடு தொடர்ந்து நடக்கிறவர்கள், கில்கால் என்றால் உலகம், பெத்தேல் என்றால் ரெட்சிப்பு, எரிக்கோ என்றால் சூப்பர் நேச்சுரல். சிலர் ரெட்சிப்போட நின்றுறாங்க, சிலர் மட்டும் சூப்பர் நேச்சுரலுக்கு வராங்க. ஆனால் சிலர் சூப்பர் நேச்சுரலோடு நின்றுறாங்க, சிலர் மட்டும் இம்மார்டாலிட்டிக்கு கடந்து வருகிறார்கள். நம்மளாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடியே பிரென்ஹாம் இதை பேசிட்டாரு. இப்போ நீங்கள் எதை பேசுகிறீங்க? நான் பிரென்ஹாம் பேசின மேட்டரை பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிரென்ஹாம் ஃபாலோயரா? அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்குறீங்க. நான் எல்லா தேவ மனிதர்களையும் தேவனுடைய மனிதர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் என்றால் அவங்களோட ஃபாலோயர் தான் நான். நான் பிரென்ஹாம் ஃபாலோயரா அப்படின்னா ஸ்பெஷலாக ஐ எம் நாட் அந்த குரூப்பை சார்ந்தவன்லாம் கிடையாது. ஆனால் பிரென்ஹாமிடம் தேவனுடைய வார்த்தை வரும் என்றால் அதை நான் மறுப்பதற்கு இல்லை. பிரென்ஹாம்கிட்ட தப்பான மெசேஜ் அதை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள போகிறது இப்படிலாம் இருக்கிறேன். சூப்பர் நேச்சுரல் என்னென்னா, இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். எதெல்லாம் நம்ம பயமுறுத்தி வச்சாங்களோ அதுக்கு பின்னாடிலாம் ஏதோ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற சத்தியத்தை பயமுறுத்தி வைக்கிறாங்கல்ல, இப்படித்தான் அவங்க பேசின பல விஷயங்களை பயமுறுத்தி மக்களை கிட்டக்க நெருங்க விடாமல் பண்ணியிருக்கிறாங்க. பயமுறு பெரிய ஆயுதம், அதை விட்டுருவோம். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, கிறிஸ்டியன் லைஃப் அது லேயர் பை லேயராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். கில்காலில் துவங்கினது யோர்தானிலே முடிந்தது. யோர்தானுக்கு அங்கேருந்து பரலோகத்துக்குள்ளே அது என்ன செய்து முடியுது. என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நடங்கள். அடுத்த வருஷம் இவைகளிலும் மேன்மையானவைகளை நாம் காண்போம். இருவர் ஒருமனப்பட்டால் தான் ஒரு பாதையில் போக முடியுமா? அடுத்த வருஷம் ஒரு ஹையர் லெவல், ஒரு ஹைவே உங்களுக்கு வச்சுருக்காரு. இந்த வேலை நீங்கள் வாக் பண்ணணும்னா நீங்களும் அவரும் மனசு ஒருமனப்படணும். அப்போ தான் ஒரு பாதையில் போக முடியும். அப்போ இந்த 2 மாதம் என்ன தெரியுமா நடக்குது? உங்கள் மனசும் அவர் மனசும் ஒருமனப்படுகிறது. கைத்தட்டுங்க ஒருத்தர் ஆமென். அவர் பிரசன்னத்தில் அமர 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 உங்கள் மனது மறுரூபமாகி, உங்கள் மனது புதிதாகி, உங்கள் மனதும் அவருடைய மனதும் இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஓகே, இந்த உள்ளான மகிமை இந்த சோல் வழியா, ஆவியிலேருந்து சோல் வழியாக புறம்பான மகிமையாக மாறுகிறது. இந்த சோலில் இருக்கிற அந்த எல்லா கோணலானதையும் இந்த மாதம் கர்த்தர் செவ்வையாக்குகிறார். அப்படி செவ்வையாக்கும் போது என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மகிமை வெளியே வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன். தேவன், நான் போன வாரம் சொன்னேன், வெளியில் இருக்க கோணலானதையும் செவ்வையாக்குறாரு, உள்ளே இருக்க கோணலானதையும் செவ்வையாக்குறாரு. உள்ளே இருக்கிறத செவ்வையாகும் போது மகிமை வெளியே வருது, வெளியே இருக்கிறதையும் தேவன் செவ்வையாக்குறாரு. இந்த மாதம் பாருங்கள், பல வருஷமாக கோணலானதெல்லாம் இருக்குல்ல, பல வருஷமாக கோணலானது அதெல்லாம் இந்த மாதத்தில் செவ்வையாகிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பல வருஷமாக கோணலானதெல்லாம், என்னடா இத்தனை வருஷமாக நம்ம அதை பார்க்கலடா. இன்னைக்கு காலையில் யோசிக்கிறேன், பல வருஷமாக கோணலானதெல்லாம் செவ்வையாக்க போகிறார். வெளியிலேருந்து வேலை பார்க்க போகிறார். அதெல்லாம் உள்ளேருந்து இல்லை. இப்போ உள்ளேருந்து வேலை பார்க்குறது வேறு, நான் பேசுவேன். வெளியிலேருந்து வேலை பார்க்க எப்படி வேலை பார்ப்பார்? நீங்கள் அதை கண்டுக்கிறாமலே இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களை கண்டுக்க வைப்பார். இது வரைக்கும் கோணலாகவே இருந்திருக்கும், அதோடய வாழ்ந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உங்களை திரும்பி பார்க்க வைப்பார். இவ்வளோ பெரிய கோணல் இருந்திருக்குடா, உடனே அதை சரி செய்யணுமே நினைப்பீங்க.
சரியாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வெளியிலேருந்து செய்வார். எப்படி செய்வார்? உங்களை பார்க்க வைப்பார். ஷேக்கே மேரே ஹாந்து நாம ராபா லாபா ராபா லாகா ரீமா நா ஷாந்து நே மேனே ஹாந்து ராபா லாபா 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 துரம நமதி அந்தரம நமதுரபல. ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கிறவனா இருந்தால் கட்டாயம் அவனை சுற்றி இருக்கிறதெல்லாம் கோணலாம் இருக்காது. சில பேருக்கு உடஞ்ச சேர்லேயே கூட இப்படி உட்காந்துக்கிட்டே வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு 6 மாதமா இன்னும் தம்பி ஒரு காலையில் இல்லை. ஆமாம் சார் 6 மாதமா இல்லை. ஏன் சொல்லவே மாட்டியா? சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ மனசில் கூட கம்ஃபர்ட்டாக உட்காருன்ற ஒரு மனநிலை இல்லை. ஸோ முதலாவது மைண்டில் பெர்ஃபெக்ஷன் வந்தால் தான் லைஃப்பில் பெர்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதம் உங்கள் மைண்டு ஸ்பிரிட்லேருந்து உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த பெர்ஃபெக்ஷன் ஊடுருவி வரும் பாருங்க. ஷாப்பா காமா ராபா ராபா அல்லாஹா தராமா நஹதா ராமா நாமா தியங்கு மெஹல் பரோக ஷேகனி ஹலாஹதா. ஓ ஹோலி ஸ்பிரிட், கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். எஸ் 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 எஸ். This is what transformation. ஏறக்குறைய 60 பேர் இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. 45 பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஜெப குறிப்பு. இந்த ஜெப குறிப்புகளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் இந்த மாதம் ஒழுங்காக மாறும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கோணலானது செவ்வையாகும் இயேசுவின் நாமத்தில். இந்த சரீரத்தில் கோணலானவைகள் செவ்வையாகும். உள்ளான மகிமை புறம்பான மகிமையாய் மாறும். அப்போ இந்த மகிமை வெளியே வரதுக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளே இந்த மகிமை ஆவியில் இருக்காது. வெளியில் வரைக்கும் எது தடையாக இருக்குது? உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனது அது கோணலாக இருக்கிறபடினால் அது தடையாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த தடையிலிருந்து அந்த தடை கோணலானது செவ்வையாகும் போது மகிமை அழகாக ட்ராவல் பண்ணி வெளியே வருது. பல வழிகளில் அந்த கோணலானதை தேவன் செவ்வையாக்குறார். உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து இந்த மாதம் பாருங்கள், யூ வில் see அந்த கோணல் ஃபுல்லாக செவ்வையாக ஆரம்பிக்கும். இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சுன்னா 10 வருஷம் அசால்ட்டாக தூங்கியிருப்பீங்க. ஆனால் 10 நிமிஷம் உங்களால் அதை டாலரேட் பண்ண முடியாது. ஆஹா, இது இப்படி இருக்கக்கூடாதே, இது உடனே சரி பண்ணணுமே, எப்படி நம்ம அதை மிஸ் பண்ணோம் உடனே உங்களுக்குள்ள அந்த தாட் வரும். இதெல்லாம் தேவன் செய்கிற கிருபை. ஸோ இந்த ஒரு மைண்டு வந்து அப்படியே ரெனியூ ஆகும். அதுதான் மகிமை வெளியே வர்றதுக்கான விஷயம். இந்த மைண்டு எங்கே அதிகமாக ரெனியூ ஆகுது, எந்த இடத்துல அந்த கோணலானதெல்லாம் மாறுது, எங்கே அந்த சோல் ஸ்பிரிட்டுக்கும் பாடிக்கும் இடையில இருக்க அந்த சோல் எங்கே வந்து கோணலானதெல்லாம் சரியாகுதுன்றதை ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக ஆவியானவர் உங்களை அந்த விஷயத்துக்கு நடத்துவார். அப்படி நடத்த உங்களுக்கே தெரியும், உங்கள் ஆத்துமாவில் இருக்க எல்லா கோணலும் சரியாகும். அது சரியாக வெளியில் என்னது சொல்லுங்கள், மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். சார் குழாயில் ஒரு அடப்பு இருக்குது, அதனால் வெளியில் குழாயில் என்ன செய்யலை, தண்ணி வரல. இப்போ பிளம்பரை கூப்பிட்டு நீங்கள் மேலே வந்து இடையில இருக்க குழாயை சரி பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடப்பெல்லாம் கீழே நீங்கள் குழாய் பக்கத்தில் நிற்கிறீங்க, டேப் பக்கத்தில் நிற்கிறீங்க, திறந்து விட்டுருக்கீங்க, தண்ணியும் வரல. அவர் அங்கே அடப்பை வந்து எடுக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அடப்பை எடுக்கலைன்றது இங்கேருந்தே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள், எப்படிங்க தெரியும்? தண்ணி குழாய் வழியாக வர ஆரம்பிக்கும். அப்படித்தான் உங்கள் சரீரத்தில் மகிமை வெளி வர ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், கோணலானதெல்லாம் செவ்வை ஆகிட்டுருக்குடா. அதனால தான் நம்ம மினிஸ்ட்ரியில் மகிமை வருது, நம்ம ஊழியத்தில் மகிமை வருது, நம்ம பிஸ்னஸில் மகிமை வருது, வாழ்க்கையில் மகிமை வருது. சரீரத்தில் கையை தட்டு ரகா ரபா லகா ரிமா ரபா ரபா ரபா. எல்லா கோணலான செவ்வை ஆக உன் சரீர பிரகாரமாக உன் மகிமை எல்லாம் வெளியே வருவதை நீ பார்க்க போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். ரொம்ப மைனூட்டான வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் முடிச்சு அப்படி கொண்டு வர போகிறார். ரெடிமேட் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆவியானவர் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார், ரெடிமேடு. கைத்தட்டுங்க. ரெடிமேட் எல்லாம் சொல்லுங்கள், ரெடிமேட். ஆமென். பெர்ஃபெக்டாக முடித்து ரெடிமேடாக கொண்டு வர போகிறார். ஆனால் முழிச்சானா ஏவாள் அப்படியே ரெடிமேட் அப்படி கொடுத்தாரா, அந்த ரெடிமேட். கையை தட்டு. ஆமென். இந்த லவ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி முடித்து அவங்க நிலைமையை பார்க்கும்போது அவன் வந்து துணியை எடுத்து தைக்கிறான்.
ஒவ்வொரு ஏரியாவாக தைக்கிறான் சார். கையை கொஞ்சம் பெருசாக வைங்க, ஐயோ பெருசாக இருக்குது மடக்கி வைங்க. ஒரு 6 மாதம் போச்சு. அடுத்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, கால் லூஸாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைங்க. இப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலே பாதி வாழ்க்கை போயிடுது. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் பெர்ஃபெக்டாக ஃபிட்டு. நம்பரை சொல்லு, ரெடிமேடு. இந்த மாதம் மட்டும், இந்த 2 மாதமும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நிறையா பேர் தப்பான ஆளுங்களாம் வேலையில் எடுத்துகிட்டு அவனை போட்டு நீங்கள் குடஞ்சிக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள். என்னடான்னா, நீ இஷ்டத்துக்கு துணி எடுத்துகிட்டு நீ 42, நீ 46 போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணின்னா அது வெளியில் தொங்க போடுவாங்க கம்பு போட்டு, அந்த பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அது எடுத்து ஆல்ட்ரேஷன் வேறு பண்ணிகிட்டு இருக்கோம். தம்பி இப்படி வேலையை பார்ப்பா, அப்படி வேலையை பார்ப்பான்னு கடவுள் விடுறாரு. நீ என்னைக்கு டயர்டாகி வரையே வா, அப்படி மெதுவாக வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. என்ன சொல்கிற? ரெடிமேடாக ஏதாவது என் நாம மகிமைக்காய் நான் உருவாக்கி சிருஷ்டித்து படைத்தவர்களை கொண்டு வா என்பேன். அவனை ஏற்கனவே நான் உருவாக்கி வைத்திருப்பேன், அவனை ஏற்கனவே நான் படைத்து வைத்திருப்பேன், அவனை நான் சிருஷ்டித்து வைத்திருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அளவெடுத்து செஞ்சு வச்சிருக்கிறார். கையை தட்டு, அளவெடுத்து செஞ்சு வச்சிருக்கிறார். அளவெடுத்து 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 பார்த்து 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 உனக்கென்று தேவன் செய்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இனி வருகிற நாட்களில் உன்னை தேடி வரப்போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஷாபா காபா ராபா ராபா ராபா, நல்லா கையை தட்டி நன்றி சொல்லுங்க. எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா. புரியுதா புரியுதா? அவர் சமூகத்தில் உட்காரும்போது இருக்கிற ஆசீர்வாதம் புரியுதா? அவர் அளவெடுத்து, அவர் சிரத்தை எடுத்து, அவர் பார்த்து பார்த்து உனக்கென்று செஞ்சு ரெடிமேடாக வச்சிருக்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் நீ அமர அமர உன்னை தேடி வரப்போகுது வரப்போகுது. நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு. ஆமென் 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 ஆமென். சமீபத்தில் அப்படி ஒரு பிளெஸிங்கை நான் பார்க்குறேன் என்னுடைய மினிஸ்டோரியல் ஏரியாவில். அப்படியே செதுக்கி ஒன்று எடுத்துகிட்டு வராரு. இன்னும் ஆண்டவரே என்றேன், இப்படிலாம் நீங்கள் செய்ய முடியுமா? ஏன்னா அதை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு அதை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஸ்கெடியூலில் இருக்கேன். திடீர்னு நான் உட்காந்து மாடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே போ கீழே போன்றார். அப்படியே நான் வேலை பார்த்துக்கிட்டே கீழே வரேன், பேசிக்கிட்டே கீழே வரேன். மைண்டு பேசிக்கிட்டு இருக்கு ஃபோனில், ஒருத்தர் கூட ஆவி மட்டும் கீழ்படிஞ்சிக்கிட்டே இருக்கு. வந்து உட்காரு உட்காரு. ஒரு 10-20 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, நான் இன்னும் வேலையிலே பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ ஆவி குறிப்பிட்ட ஒரு ஆள் மட்டும் கூப்பிடு கூப்பிடுன்றாரு. நான் மைண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆவி தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியல எனக்கு, எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியல எனக்கு. அதுதான் சொல்ல வரேன். ஜஸ்ட் ஓபே. கூப்பிட்டு உட்காந்து அவன் என்ன கேட்பான், உட்காந்தவொடனே எதுக்கு சார் கூப்பிட்டீன்னு கேட்பேன். அதுக்கு எனக்கு பதில் இப்போ இல்லை. ஆனால் அவன் வந்து உட்காரணும், அவன் மட்டும் தான் எனக்கு தெரியுது உட்காரு. உடனே பேசிகிட்டே இருக்கேன். திடீர்னு அவன் ஒரு ஃபோன் அப்படி காட்டுறேன். இவர் 1 மாதமாக உங்களை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறார். உடனே நான் பேசிக்கிட்டே இருந்தவன், இப்படி எத்தனையோ வரும் எனக்கு. ஆனால் அந்த ஃபோனை வாங்கு சரிங்க பேசி முடிச்சா வாங்கி ஒன்றுமே கேட்காம ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா வாட் ஐ கம் டு சே த பெர்ஃபெக்ட் திங் அப்படியே உனக்குள்ளே உட்காருது. அதை நான் கேட்டப்போ ஒன்று யோசித்து, ஆண்டவரே இப்படிலாம் நீங்கள் செய்ய முடியுமான்னு. அவர் சொன்னார், இப்படித்தாண்டா ஒவ்வொன்றையும் செய்ய நான் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செதுக்கி செதுக்கி உனக்கு ரிஸ்கே இல்லாமல் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் நீ உன் மூளையில், கோணலான உன் மூளையில் எதையாச்சும் எடுத்து வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பிசாசோட வேலை என்ன தெரியுமா? இந்த கல்லை அப்பமாகும்படி செய்யும். அது கல்லாம் ஜெபிச்சே அப்பமாக்குறது. சில சுவாமி அவர் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் அவரை நான் முடிச்சுக்கலான் இருக்கிறேன். ஜெபிப்போம், கர்த்தர் அவர் ரட்சிப்புல கொண்டு வருவார். ஓ, அப்போ இந்த ஆலோசனை கொடுத்தது யாரு? கல்லை அப்பமாக்கிரு. ஏசுநாட்டே சொல்றார், ராக்கா பாரா ரி. அப்போ கல்லை அப்பமாக்குற நம்ம வேலை கிடையாது. அதில் தாங்க நம்மளுக்கு வயசாகி போயிடுது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் தூக்குனாலும் இப்படியாவது தூக்கணும்டா. ஆமாம், தூக்குனா இப்படி தூக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நீ என் சமூகத்துக்கு வா, அத்தனையும் தூக்குறேன். இன்றைக்கி நீ போராடுறது, நீ கெஞ்சுறது, நீ தொங்கு எதுவுமே இருக்காரா? உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் ரசித்து ரசித்து செஞ்சு வச்சிருக்கிறேனோ அது எல்லாம் வருகிற வருஷத்தில் இணைவதற்கு இந்த வருஷம் அவர் சமூகத்தில் அமரும் போது தடைகள் உடைகிறது. ஓ, we praise you Lord.